வணக்கம். நம்ம குடும்பத்தோட ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, அதாவது நிதி பாதுகாப்பு பத்தி நம்ம எப்பவாச்சும் யோசிச்சிருப்போமா? கண்டிப்பா யோசிச்சிருப்போம். இன்னைக்கு கவர்மெண்டோட பீமா ஷாதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்ல போறேன். பீமா சாதி இன்சூரன்ஸ் பத்தி தமிழ்ல ஒரு சூப்பரான விளக்கம் வேணும். இதுதானே உங்க கேள்வி? கவலையே படாதீங்க. அதுக்காக தான் இந்த தொகுப்பு. வாங்க, இந்த ஸ்கீம்னா என்ன, இதுல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் எப்பவுமே கரெக்ட். அப்போ இந்த பீமா சாதிங்கிறது உண்மையில என்ன? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, பீமா சாதிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் கிடையாது. இது நம்ம அரசாங்கமே நமக்கு கொடுக்கற ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நெட், அதாவது ஒரு சமூக பாதுகாப்பு வலை. இதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப கம்மியான காசுல இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஃபினான்ஷியல் பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கறது தான். இந்த ஸ்கீமோட ரொம்பவே அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இதோட நோக்கம் தான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிதி பாதுகாப்பு கிடைக்கணும், அவ்வளவுதான். திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடந்தா ஒரு குடும்பத்தோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிடக்கூடாது பாருங்க. அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, இந்த ஸ்கீம் பத்தி கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுல சேர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? வாங்க, அடுத்ததா அந்த தகுதிகள் என்னென்னு தெளிவா பாத்திரலாம். நிறைய அரசு திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தகுதி விதிகள் எல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா பீமா சதி விஷயத்துல அப்படி எதுவுமே இல்ல. இதுல யாரு சேரலாங்கிறதுக்கான ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். தகுதிகள் என்னென்னா, முதல்ல நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். உங்க வயசு 18ல இருந்து 55க்குள்ள இருக்கணும். இது ஏன்னா வேலைக்கு போற வயசுல இருக்கிறவங்கள டார்கெட் பண்றாங்க. அப்புறம் பிரீமியம் பணம் எடுக்கிறதுக்கு வசதியா கண்டிப்பா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும். முக்கியமா ஏற்கனவே பெரிய அமௌண்ட்ல பிரைவேட் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. சரி, தகுதிகள் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்கீம்ல சேர்றதால நமக்கு உண்மையிலேயே என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது நன்மைகள் கிடைக்கும்? அதாவது பண ரீதியா நமக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்தா இந்த திட்டம் ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? வாங்க அந்த அமௌண்ட பார்க்கலாம். முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட், 2 லட்சம் ரூபாய் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். சிலருக்கு இது பெரிய தொகையா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல சம்பாதிக்கிற நபருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த நேரத்துல உடனடி தேவைகளை சமாளிக்க இந்த 2 லட்சம் ரூபாய் எவ்ளோ பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை ஒரு விபத்துல நிரந்தரமா ஊனம் ஏற்பட்டுட்டா நம்மளோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல கை கொடுக்கறதுக்காக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் தராங்க. வாழ்க்கைய திரும்பவும் ஆரம்பிக்க இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா வருஷத்துக்கு வெறும் 436 ரூபாய் கட்டினா போதும். அதாவது ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய்க்கும் கம்மி. இந்த சின்ன செலவுல உங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்குது. அதுவும் இல்லாம பணம் கட்டணும்னு நீங்க அலையவே வேணாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். இதுதாங்க இந்த ஸ்கீமோட சிம்பிளிசிட்டி அண்ட் பவர். இவ்ளோ பெனிஃபிட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல எப்படி சேர்றதுன்னு ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல சேர்றதுக்கான வழிமுறை ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க பெருசா ஏதும் பண்ண வேணாம். அடுத்த தடவை உங்க பேங்க்குக்கோ இல்ல போஸ்ட் ஆபீஸுக்கோ போகும்போது பீமா சாதி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்கன்னு கேளுங்க. ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். அதுல உங்க பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். உங்க வேலை முடிஞ்சுது. வருஷம் பிரீமியம் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்பதான் பீமா சாதி மத்த இன்சூரன்ஸ் திட்டங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த கம்பேரிசனை பாருங்கள, ஒரு முக்கியமான உண்மை புரியும். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது. அதனாலதான் அங்க பிரீமியம் ஜாஸ்தி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஜாஸ்தி. ஆனா பீமா சாதியோட நோக்கம் லாபம் இல்ல, பாதுகாப்பு. அதனாலதான் இங்க பிரீமியம் ரொம்ப கம்மி, தகுதிகளும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க, வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமானதா இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் வருஷத்துக்கு வெறும் 436 ரூபாய், இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கில் போற பிரைவேட் இன்சூரன்ஸ். இந்த நம்பவே முடியாத அளவுக்கு குறைவான பிரீமியம் தான் சாதாரண மக்களையும் இந்த இன்சூரன்ஸ் வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உதவுது. இந்த முழு விளக்கத்துல இருந்தும் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான். பீமா சாதிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ரொம்ப சிக்கலான ஃபைனான்ஷியல் பிளானோ கிடையாது. இது எந்த குழப்பமும் இல்லாத நேரடியான உண்மையான பாதுகாப்பு, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சேஃப்டி நெட். இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட. உங்க குடும்பத்தோட எதிர்கால பாதுகாப்புக்காக வருஷத்துக்கு 436 ரூபாய் செலவு பண்றது ஒரு பெரிய விஷயமா?
இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் இத பத்தி விசாரிங்க. உங்க குடும்பத்துக்கு தேவையான அந்த பாதுகாப்ப இன்னிக்கே உறுதி பண்ணுங்க. நன்றி.